பேச்சுரிமை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று பாரிவேட்டை இந்த காணொளியில சாரியாக கார்களும் டூ வீலர்களும் போறதை பார்த்துருக்கீங்க. மக்கள் லாரிகளிலையும் போனாங்க. இது சில 100 வருடங்களாக நடக்கின்ற ஒரு கிரேட் ரோட் ஷோ. இது ஒரு ரோட் ஷோ. மக்கள் நிறைய திரண்டு நின்று இந்த ரோட் ஷோவை பார்ப்பாங்க. எங்கிருந்து எங்க வரைக்கும் போறாங்க, இதற்குள் மறைந்திருக்கின்ற மறைபொருளாக இருக்கின்ற தமிழர்களுடைய உயரிய சங்ககால பண்பாடு என்ன, சங்க காலத்தில் தமிழர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதற்கான ஒரு சான்றை இன்று வரை இந்த ரோட் ஷோ தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனல். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்கள். இந்த நிகழ்வு என்பது பாரிவேட்டைக்கு செல்லுகின்ற இந்த ஒரு படையெடுப்பு போல, பாரிவேட்டைக்கு செல்லுகின்ற ஒரு படையெடுப்பு எங்கிருந்து எது வரைக்கும்னா, மதுரை மாவட்டம் மேலூர் தாலுகா, அதற்கு அருகில் இருக்கிற புகழ்பெற்ற வெள்ளலூர் நாடு, வெள்ளலூர் நாடுன்னு சொல்லுவாங்க, நாம வெள்ளலூர் நிலப்பகுதின்னு சொல்லலாம். வெள்ளலூர் அதை சுற்றியுள்ள அவர்களுடைய பண்பாட்டு பகுதியாக, பண்பாட்டு நாட்டு பகுதியாக விளங்குகின்ற இந்த குறிச்சிப்பட்டி, உரங்கான்பட்டி, தனியாமங்கலம், இப்படி ஒரு 18 ஊர்கள் சேர்ந்தது தான் வெள்ளலூர் கிராமம். வல்லடியார் சுவாமி, அந்த வல்லடியார் கோயிலை முன்னிட்டு இந்த 18 கிராமங்களும் ஒரு அம்பலார் இதோட அவங்க இருக்கிறாங்க. இங்கிருந்து தான் அவங்க காலையில் ஒவ்வொரு சிவன் ராத்திரி என்றும், ஒவ்வொரு வருட சிவன் ராத்திரி என்றும் அவங்க காலையில் 2 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு குளிச்சு வீட்டுக்கு ஒருவர், 18 கிராமங்களிலும் இருக்கின்ற அத்தனை ஜாதியும் வீட்டுக்கு ஒருவர் புறப்பட்டு இங்கே சிறுவயலுக்கு வந்தாகணும். கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர்கள் தள்ளி இருக்கின்ற சிறுவயல் சிவகங்கை மாவட்டம். இது மதுரை மாவட்டம். இந்த சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கிற சிறுவயலுக்கு வருவாங்க. சிறுவயல் புகழ்பெற்ற மருது பாண்டியர்களுடைய அரண்மனை இருந்த ஊர். பெரிய மருது அங்கே தான் கடைசி காலத்தில் போருக்கு முன்பு அங்கே வசித்தார். அப்படிப்பட்ட இந்த நிகழ்வு ஏன் நிகழ்ந்தது, இதற்கு பின்னாடி இருக்கிற கதை என்னங்கிறது நாம் பார்க்க வேண்டும். இந்த வல்லடியார் என்பவர் அவர்களுடைய வெள்ளலூர் நாட்டு படை தளபதியாக இருந்திருக்க வேண்டும், அல்லது ஒரு அரசராக இருந்திருக்க வேண்டும், ஒரு குறுநில மன்னராக, வேலிராக இருந்திருப்பார். அதாவது 40-50 வருடங்களுக்கு முன்பு சைக்கிள்கள் வந்தாங்க, நடந்து வருவாங்க. பெரும்பாலும் மாட்டு வண்டிகள், அழகான கூட்டு வண்டிகள், வில் வண்டிகளில் வருவாங்க. அதெல்லாம் இப்போ இல்லை. இப்பொழுதெல்லாம் எல்லாமே கார்கள், பைக்குகள், இதில் தான் வர்றாங்க. 18 கிராமத்திலிருந்து பல்லாயிரம் பேர் வர்றாங்க. இப்படி எதற்காக இவர்கள் வருகிறார்கள்? வந்த உடனே இவங்க நேர கல்லல் போய், கல்லல்ல இருந்து கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் வந்து 1 மணி நேரத்துக்குள்ளாக காலையில் கல்லலுக்கு அருகில் உள்ள சிறுவயல், அந்த சிறுவயல் கிராமத்தில் ஒரு கோவில் இருக்கிறது. அந்த கோவிலில் எல்லோரும் ஒன்று கூடி அம்பலகாரர்கள், அந்தந்த ஊர் அம்பலகாரர்கள் வந்து மரியாதை ஏற்றுக்கொண்டு, அதன் பிறகு எல்லோருமே மேல் சட்டையை கலற்றி விட்டு, அந்த நெத்திமட்டை கம்புன்னு சொல்லுவாங்க, அதன் பிறகு பூன் போட்ட கம்பு, வேட்டைக்கு போகிற பூன் போட்ட கம்பு, இதர்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு பழைய காலத்தில் தப்பு கொம்போட வருவாங்க. இப்போ இருக்கிறத வச்சுட்டு வர்ற
அப்படி வரிசையாக ஊர்வலமாக சென்று மான்கொம்பு என்கின்ற சிறுவயல் கிராமத்திற்கு சொந்தமான அந்த குடிநீர் குளத்தில் விழுந்து குளிச்சுட்டு அப்படியே முங்கி எந்திரிப்பாங்க. எந்திரிச்சு வெளியே வந்து திருப்பி அம்பலகாரரிடம் திருநீர் வாங்கி நெற்றியில் அணிந்து கொண்டு அங்கிருந்து புறப்பட்டு வேட்டைக்கு போவது போல், போருக்கு போவது போல் கோஷம் போட்டபடி அப்படியே வல்லடியார் சாமி என்று அந்த பாடல்களை பாடிக்கொண்டு நேர பாகனேரி போய் பாகனேரி வழியாக மதகுவட்டி வந்து திருப்பி அளவாக்கோட்டை, திருப்பி வெள்ளலூர் அந்தந்த கிராமங்களுக்கு போய் சேர்ந்துருவாங்க. அதன் பிறகு 15 நாட்களில் அவங்களுடைய வல்லடியார் கோயில் திருவிழா நடக்கும். இந்த வல்லடியார் பாடல்களை பழைய காலத்தில் காவடி ஆட்டம் ஆடி ஊருக்கு ஊர் வந்து காவடி ஆடி அந்த பாடல்களை பாடுவாங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது. வல்லடியார் பாடல்லாம் இப்போ பாடுறதில்ல. அந்த ஊரில் வெள்ளலூரில் பாடலாம். இப்பொழுது மற்ற ஊர்களில் இப்போ வர்றதில்லை அவங்க. இதற்கு என்ன ஒரு சங்ககால பண்பாடு இதற்குள்ள புதைந்திருக்கிறது. வருடா வருடம் இவர்கள் இதை செய்கிறார்களே, அந்த குறிப்பிட்ட சங்ககால பண்பாடு என்ன அப்படின்னா அதுதான் பிடிமண் கொடுக்கின்ற நிகழ்ச்சி. நம்ம எல்லாத்தையும் சொன்னால் அந்த பிடிமண் கொடுக்கறதான் நம்ம இப்போ சொல்கிறோம். இப்போ குளிச்சுட்டு எல்லாரும் வந்து அம்பலகாரர் இருக்கின்ற பொழுது அந்த சிறுவயல் கிராமத்தை சேர்ந்தவர்கள் இவர்களுக்கு வரவேற்பு அளித்து வழியெல்லாம் அப்படியே ஆரத்தி தட்டு வச்சுருப்பாங்க. அந்த ஆரத்தி தட்டில் கரைச்சி ஊற்றுவாங்க இவங்க வர்ற வழியெல்லாம். அப்புறம் வந்த உடனே சிறுவயல் கிராமத்திலேருந்து இந்த பிடிமண் எடுத்து கொடுப்பாங்க. அந்த பிடிமண்ணை அம்பலார் வாங்கிக்கிட்டு அந்த வெள்ளலூர் அம்பலம், நாட்டு அம்பலம் அவர் வாங்கி கொண்டு, பெரிய அம்பலகாரர் வாங்கி கொண்டு அப்படியே கிளம்புவாங்க. எல்லாரும் எந்த வித்தியாசமும் கிடையாது. அவங்க எல்லாருமே சகோதரர்களாக வருகிறார்கள். எந்த பாகுபாடும் இல்லை. நீ இந்த ஜாதி, நீ அங்கே நில்லை இங்கே நீங்கிற எதுவும் கிடையாது. மிக சமமாக வந்து எல்லோரும் அந்த மரியாதை பெற்றுக்கொண்டு போகிறாங்க. இந்த பிடிமண் ஏன் கொடுக்கப்படுகிறது என்றால் இதுதான் சங்க காலத்திலே தமிழர்களிடம் இருந்த ஒரு அரிய குணம். இதன் மூலம் நமக்கு தெரிய வருகின்ற விஷயம், அந்த சங்ககால பண்பாடு என்னன்னா பிடிமண் கொடுத்தல். அந்த சிறுவயல்காரங்க பிடிமண்ணை எடுத்து கொடுக்கிறார்கள், அதை வாங்கி கொள்ளுகிறார்கள். என்னன்னா கடந்த காலத்தில் ஏதோ ஒரு சமயத்தில் இந்த வெள்ளலூர் நாட்டுக்காரர்கள் அங்கிருந்து வேட்டைக்கு வரும் பொழுதோ அல்லது வேறு ஏதோ ஒரு விஷயத்தில் வரும் பொழுதோ சிறுவயலுக்கும் வெள்ளலூருக்கும் ஒரு போர் நடந்திருக்கலாம். சிறிய தகராறு, போர் ஏதாவது நடந்திருக்கலாம். டிக்ளேர் பண்ண போரில் தான் இந்த பிடிமண் கொடுப்பாங்க. டிக்ளேர் பண்ணி அதன் தகராறு நடந்து அதன் பிறகு 2 கிராமங்களுக்கும் 2 நாட்டு இதுகளுக்கும் இடையில போர் நடந்திருக்கலாம். இந்த போரில் தோற்றவர்கள் தங்களுடைய வெற்றிக்கு அடையாளமாக வெற்றி பெற்றவர்களுக்கு தங்களுடைய ஊர் பிடிமண்ணை எடுத்து கொடுப்பது வழக்கம். ஆக இந்த சங்க காலத்தில் நடந்த போர் ஒரு ஊருக்கும் ஒரு வேளிர் பகுதிக்கும் ஒரு குறுநில மன்னருக்கும் இன்னொரு குறுநில மன்னருக்கும் இடையில் நடைபெற்ற இந்த போரில் வெற்றி பெற்றவர்கள் அதன் அடையாளமாக தோல்வி அடைந்தவர்களுடைய ஒரு பிடி ஊர்ல இருந்து ஒரு பிடி மண் அள்ளிக்கிறது வழக்கம். அதுதான் சங்ககால பண்பாடு. அதற்கு பேர் பிடிமண் கொடுத்தல், அள்ளி கொடுப்பது. இந்த வெற்றி மண்ணை கொண்டு போய், இந்த பிடிமண்கிற அந்த வெற்றி மண்ணை கொண்டு போய் அவங்க ஊரில் வச்சு அவங்க வெற்றி விழா கொண்டாடுவாங்க. இது திருவிழா. அது தங்களுடைய தெய்வத்திற்கு, கொற்றவைக்கு, குறிப்பாக கொற்றவை முருகனுக்கு இதுக்கெல்லாம் அவங்க படையல் போட்டு அந்த வெற்றி விழாவை கொண்டாடுவது தான் சங்ககால பண்பாடு. ஆக இந்த பிடிமண் என்பது வெற்றி பெற்ற ஒரு ஊரினுடைய அடையாளம். தோல்வியடைந்த ஊரிலிருந்து மண்ணை மட்டும் எடுத்து வருவது. அதாவது உங்கள் ஊரில் நுழைஞ்சு நாங்கள் பெண்டு பிள்ளைகளை தூக்க மாட்டோம், பெண்களை வன்முறை செய்ய மாட்டோம், பெண்களுக்கு எதிராக எதையும் செய்ய மாட்டோம், ஊரை சீரழிக்க மாட்டோம், கொள்ளையடிக்க மாட்டோம், கொலை பாதகம் செய்ய மாட்டோம், தோல்வியடைந்தவர்களையும் மரியாதையாக நடத்துவோம். ஆகவே உங்களுடைய தோல்விக்கு அடையாளமாக ஒரு பிடி மண்ணை அள்ளி எங்கள்கிட்ட கொடுங்க. அதற்கு பேர் தான் பிடிமண், வெற்றி மண். ஆக இந்த வெற்றி அடைந்தவர்கள் அவங்க கொள்ளையடிக்கிறது இல்லை, கொலை செய்கிறதில்லை, பெண்களை வன்முறையால் எதையும் பாதிக்கப்படைய செய்வதில்லை, பெண்கள் மேல் வன்கொடுமை செய்வதில்லை. கப்பம் வசூலிப்பது, திரைப்பணம் வசூலிப்பது, அது நஷ்டஈடு வசூலிப்பாங்க, வசூலிச்சிருக்கலாம், ஆனால் வசூலிக்காமலும் இருந்திருக்கலாம். திரைப்பணம், கப்பப்பணம் இதெல்லாம் அதற்கு அப்பாற்பட்டது. ஆனால் வெற்றி பெற்றதற்கு அடையாளமாக நாங்கள் இந்த தீய செயல்களை எல்லாம் செய்வதில்லை என்று அந்த பிடிமண்ணை மட்டும் வெற்றிக்கு அடையாளமாக எடுத்து செல்லுதல் தான் பிடிமண். இதுதான் பிடிமண் கொடுக்கின்ற ஒரு வைபவம். இந்த பிடிமண் கொடுக்கிறது தான் இதில் ஒரு பெரிய ஒரு இன்சிடென்ட். இதுதான் வருஷம் நடக்கின்ற இந்த பிடிமண் எடுக்கின்ற விழா. இந்த பிடிமண் எடுத்துக்கிட்டு போய் அவங்க வெள்ளலூரில் வல்லடியார் கோயிலில் வச்சு அதன் பிறகு திருவிழாவை ஆரம்பிப்பாங்க, வெற்றி விழாவை ஆரம்பிப்பார்கள். இது தொன்று தொட்டு பல 100 வருடங்களாக இது நடந்துக்கிட்டே வருது இந்த விழா. ஆக சங்ககால பண்பாட்டிலே சங்ககால தமிழன் எப்படி இருந்திருக்கிறான் என்றால், வெற்றி பெற்றவனுடைய ஊரை கொள்ளையடிப்பதில்லை, பெண்களை கெடுப்பதில்லை,
அவனை மரியாதையாக நடத்துவது, அதற்கு வெற்றிக்கு அடையாளமாக ஒரு பிடி மண்ணை மட்டுமே எடுத்துக்கொண்டு வருவது, அதை வெற்றி விழாவாக தங்களுடைய ஊர் தெய்வத்திற்கு வைத்து படைத்து விழாவை கொண்டாடுவது என்றுதான் சங்ககால தமிழன் வாழ்ந்திருக்கிறான். இந்த பண்பாடு உலகில் வேறு எங்குமே கிடையாது. தோல்வியடைந்தவர்களையும் மரியாதையாக நடத்துவது, வெற்றிக்கடையாளமாக ஒரு பிடி மண்ணை மட்டும் கொண்டு வருவது என்பது உலகத்தில் வேறு எங்குமே நடக்காது, நடந்திருக்க முடியாது. அது தமிழ் நிலத்திலே தான் நடந்திருக்க முடியும். தமிழ் நிலத்தினுடைய வரலாறு. ஆக இந்த தமிழ் நிலத்தினுடைய சங்ககால பண்பாட்டை, தமிழர்களுடைய பண்பாட்டை இன்று வரை போற்றி பாதுகாத்து வருகின்ற வெள்ளலூர் கிராமம், வெள்ளலூர் நாடு. அந்த பகுதியில் இந்த மாதிரி பண்பாடு சில கிராமங்கள் இருக்குது. குறிப்பாக செம்பனூர் கிராமத்தில் ஒவ்வொரு திருவிழாவிற்கும் பிடிமண் கொடுக்குறாங்க. கரை போடுதல், பிடிமண் கொடுத்தல்ங்கிறது அங்கே உள்ள ஒரு பண்பாடு. அந்த மிகப்பெரிய கண்மாயை கட்டியதன் நினைவாக, உருவாக்கியதன் நினைவாக பிடிமண் கரை போடுதல். அதே மாதிரி ஒரு சில ஊர்களில் இன்றும் இந்த பிடிமண் கொடுக்கின்ற வைபவம் இருக்கிறது. இதுதான் இந்த சங்ககால தமிழர்களுடைய உயரிய பண்பாடு. மீண்டும் ஒரு காணொளியிலே சந்திக்கிறேன். இது வாய்ஸ் ஆஃப் தமிழ் வழங்கும் பேச்சுரிமை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்கள், கமெண்ட் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.